Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி பகுதியைச் சேர்ந்த 100 மீனவ குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து சித்திரவதை செய்வதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டனர். திருப்பாலைக்குடி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மீனவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜமாத் வரவு செலவு குறித்து கேள்வி எழுப்பியதால் ஜமாத் தலைவர் 100 குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாகவும் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல தங்களுடைய படகுகளை அனுமதிக்காமல் இடையூறு செய்வதாகவும் தெரிவிக்கின்றனர். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். சாதி மத மோதல்கள் இன்றி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடப்பதாக கூறும் பொம்மை முதல்வர் இஸ்லாமிய மீனவர்கள் புறக்கணிக்கப்படுவதை ஏன் கண்டுகொள்ளவில்லை என ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து வெளியேறும் உபரி நீரை ஏரிகளுக்கு அனுப்பும் பணி தொடங்கியது. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டிய பிறகு அணைக்கு வரும் நீர் முழுவதும் 16 கண் பாலம் வழியாக உபரி நீராக வெளியேற்றப்படும். இவ்வாறு வெளியேற்றப்படும் உபரி நீரை நீரேற்று பம்ப் மூலமாக சேலம் மாவட்டத்தில் உள்ள 100 ஏரிகளுக்கு அனுப்பும் பணி துவங்கியது. முதல் கட்டமாக மேச்சேரி அருகே உள்ள திப்பம்பட்டி நீரேற்று நிலையத்தில் இருந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்து பணிகளை பார்வையிட்டார். போர்க்கால அடிப்படையில் திட்டத்தை முடிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்திய நிலையில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் பயன் கொடுக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே நவமலை ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாலத்திற்கு மேல் தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அப்பர் ஆழியார் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் நவமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் உள்ள பாலத்திற்கு மேல் தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஆழியார் அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 5000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஆனைமலை, அம்பராம்பாளையம் பகுதியில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 7 தினங்களுக்கு ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான தரைக்காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 31 கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி விடியா திமுக அரசை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடைபெற்றது. சென்னை டிபிஐ வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை குற்றவாளிகளைப் போல் காவல்துறையினர் இழுத்துச் சென்று அராஜகமாக கைது செய்தனர். மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்ட தங்களுக்கு போதிய வசதி செய்து தரவில்லை என்றும் உணவும் சரிவர வழங்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். விடியா திமுக அரசுக்கு எதிராக இந்த போராட்டம் விரைவில் தமிழகம் முழுக்க எதிரொலிக்கும் என்றும் இந்திய அளவில் எடுத்துச் செல்லவும் தயங்க மாட்டோம் எனவும் அவர்கள் எச்சரித்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் தனியார் பள்ளியில் ஈட்டி எறிதலின் போது ஈட்டி பாய்ந்து உயிரிழந்த மாணவரின் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். ஈட்டி பாய்ந்ததில் மூளைச்சாவு அடைந்த மாணவர் கிஷோரின் உடல் பார்வதிபுரம் கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவரின் உடலுக்கு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளி தாளாளர் உட்பட 5 பேரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. விடியா திமுக அரசை எதிர்த்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நடத்தி வரும் போராட்டத்தால் விருத்தாச்சலம் கல்வி மாவட்டத்தில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவுகிறது. அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும், திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், டிஏ அரியர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் விருத்தாச்சலம் கல்வி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாணவர்கள் வகுப்பறையில் அமர்ந்து பொழுதை கழிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது.
இதனால் மாணவர்களின் கல்வி கற்கும் திறன் கேள்விக்குறியாகி வருவதால் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கையை விடியா திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை